அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன். நாம தினமும் கணித வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல எண்ணியல் பகுதியில் உள்ள கூட்டுத்தொடர் பத்தி பார்க்கலாம். சரிங்களா? பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது சின்ன சின்ன ஃபார்முலாஸ். சரியா? சார் ஃபார்முலா இல்லாம இந்த சம்ம போடலாமே அப்படின்னு கேட்டா போடலாம். ஆனா தேர்வுல நேரடியாக நம்மளுக்கு ஃபார்முலா கேட்டுட்டாங்க அப்படின்னா அங்க கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலை வந்துடும் அப்படின்றதுக்காக ஃபார்முலா நாம பார்த்துக்கலாம். சரிங்களா? கூட்டுத்தொடர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3, 6, 9. சரிங்களா? 3 கூட 3 கூட்டினா 6, 6 கூட 3 கூட்டினா 9. சரிங்களா? இந்த மாதிரி வரிசையில் இருக்கிறதா கூட்டுத்தொடர். சரிங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா t is equal to t2 minus t1. t2 அப்படின்னா 7 டேர்ம்னு அர்த்தம். சரிங்களா? 6 minus 3 equal to 3. சரிங்களா? இது d கண்டுபிடிப்பதற்கான முறை. சரிங்களா? இதுக்கு ஒரு சில ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். முதல் ஃபார்முலா பாருங்க. எண்ணாவது உறுப்பு கொஸ்டின் கேட்பாங்க. எண்ணாவது உறுப்பு எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வரிசையை கொடுத்துட்டு ஒரு 5வது உறுப்பு காண்க, உறுப்பு பிளேஸ் ஆஃப் வேல்யூ கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா tn equal to a plus n minus 1 into d. சரியா? இதுல a என்ன அப்படின்னா முதல் உறுப்புன்னு அர்த்தம். a என்பது முதல் உறுப்பு. சரிங்களா? d என்பது பொது வித்தியாசம். பொது வித்தியாசம் d கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது n என்பது எத்தனாவது உறுப்பு, n என்பது எத்தனாவது உறுப்பு அப்படின்னு பொருள். சரிங்களா? அடுத்த ஃபார்முலா பாருங்க. உறுப்புகளின் எண்ணிக்கை. சரிங்களா? உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்டாங்க அப்படின்னா n equal to l minus a by d plus 1. சரிங்களா? இது எண்ணாவது உறுப்பு. சரிங்களா? இது உறுப்புகளின் எண்ணிக்கை. அதாவது 1 முதல் 5 உறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோமே, அதுக்கு இடைப்பட்ட உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அந்த மாதிரி கேட்டாங்கன்னா n equal to l minus a by d plus 1. l என்பது கடைசி உறுப்புப்பா, கடைசி உறுப்பு. உங்களுக்கு ஏ தெரியும், டியும் தெரியும். சரிங்களா? இதுவே n உறுப்புகளின் கூடுதல் கேட்கலாம். முதல் n உறுப்புகளின் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா n is equal to n by 2 a plus l. சரிங்களா? பொது விகிதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா n equal to n by 2 2a plus n minus 1 into t. இது d வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்படின்னா. சரிங்களா? இந்த ஃபார்முலா தெரியாம நாம கணிதத்தை போட முடியாது, தெரிஞ்சுக்கோ. நேரடியாக கூட ஃபார்முலா கேட்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? முதல் வினா பார்க்கலாம். முதல் உறுப்பு 20ஆகவும் பொது வித்தியாசம் 8ஆகவும் கொண்ட கூட்டுத்தொடர் வரிசை எழுதவும். சரிங்களா? இது ஒரு வகையான பேசிக் சம் தான். முதல் உறுப்பு 20ஆகவும் பொது வித்தியாசம் 8ஆகவும் கொண்ட கூட்டுத்தொடர் வரிசையை எழுதுக. சரிங்களா? நமக்கு கூட்டுத்தொடர்னா என்ன அர்த்தம்? கூட்டிக்கிட்டே போவாங்க. முதல் உறுப்பு என்னவா? 20. சரிங்களா? 20 கூட 8 கூட்டினா 28. சரிங்களா? 28 கூட 8 கூட்டினா 36. சரிங்களா? இது போல எக்ஸெட்ரா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? நமக்கான விடை என்ன பாருங்க, பி ஆப்ஷன் பாருங்க. 20, 28, 36, 44. சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. 3, 15, 27, 39 என்ற தொடர் வரிசையின் 15வது உறுப்பு காண்க. என்னது? 3, 15, 27, 39 எக்ஸெட்ரா இன் 15வது உறுப்பை காண்க. கொஸ்டின் கவனிச்சுக்கணும். 15வது உறுப்பை காண்க. நமக்கு தெரியும்பா என்னாவது உறுப்பு காண்பதற்கான ஃபார்முலா என்ன? tn equal to a plus n minus 1 into d. சரிங்களா? இந்த ஃபார்முலா மிக முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? இப்ப எத்தனாவது வேல்யூ நம்ம கேட்டிருக்காங்க? 15வது வேல்யூ ஈக்குவல் டு a என்ன? முதல் உறுப்பு. முதல் உறுப்பு என்ன சொல்லிருக்காங்க? 3 பிளஸ் n என்னது? 15வது உறுப்பு. அப்போ 15 minus 1 d கண்டுபிடிக்கலாமா? d என்ன சொல்லிருக்கோம்? d2 minus d1 சொல்லிருக்கோம். 15 minus 3. 15ல 3 போச்சு அப்படின்னா 12. சரிங்களா? 12 கூட்டிக்கோ. 3 பிளஸ் 15ல 1 போச்சு அப்படின்னா 14. 14 into 12. 14 into 12 மல்டிபிள் பண்ணுங்க. என்ன வரும்? 2 4 8 2 14 168 வரும். சரிங்களா? அப்போ 3 பிளஸ் 168. சரிங்களா? 168 கூட 3 கூட்டுங்க 1. சரிங்களா? மீதி 1 7 171. அப்போ 15வது உறுப்போட வேல்யூ என்னது? 171. நமக்கான 15வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அதாவது 3, 15, 27, 39 எக்ஸெட்ரா 15வது உறுப்பு காண்க. அப்போ 15வது உறுப்பு என்ன? 171 என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க. 3, 15, 27, 39 என்ற தொடர் வரிசையின் 24வது உறுப்பு காண்க. இதற்கு முந்தைய வினா போலவே 3, 15, 27, 39 எக்ஸெட்ரா 24வது உறுப்பு காண்க. சரிங்களா? இதற்கு முன்னாடி இங்க 15 அப்படி இருந்தது. இப்போ 24வது உறுப்பு. என்னாவது உறுப்பு காண்பதற்கான ஃபார்முலா என்ன? tn equal to a plus n minus 1 into t.
என்ன சார் ஒவ்வொரு கணக்குக்கும் ஃபார்முலா எழுதுறீங்க அப்படின்னா இங்க எந்த அளவுக்கு நீ ஃபார்முலா எழுதி பிராக்டிஸ் பண்றியோ அந்த அளவுக்கு தேர்வுல உனக்கு எளிமையா இருக்கும். ஏ என்ன 3 சரிங்களா. டி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. அப்போ 15 மைனஸ் 3 ஈக்குவல் டு 12. அப்ளை பண்ணலாங்களா? அப்போ T24 ஈக்குவல் டு 3 பிளஸ் என்ன 24. அப்போ 24 மைனஸ் 1 இன்ட்டு 12 வரும் சரிங்களா. 3 24ல 1 போச்சு அப்படின்னா 23 இன்ட்டு 12 வரும் சரிங்களா. அப்ப பாருங்க 23 இன்ட்டு 12 மல்டிபிள் பண்ணுங்க. 2 3 6 2 2 4 23 கூட்டினா என்ன வரும் 276 வரும் சரிங்களா. அப்போ 3 பிளஸ் 276 கூட்டினா என்ன வரும் நமக்கு 279 வரும் சரிங்களா. அப்போ 3 15 27 39 எக்ஸெட்ரா 24வது உறுப்பு என்ன 279 சரிங்களா. அடுத்த வினா பாருங்க 3 6 9 12 எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க சரிங்களா. என்ன வேணா சொல்றாங்க 3 6 9 12 எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க சரிங்களா. மிக முக்கியமானது என்ன கேட்டிருக்காங்க எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. உறுப்புகளின் எண்ணிக்கைக்கு என்ன ஃபார்முலா நம்ம சொல்லியிருக்கோம் n is equal to L minus A by D plus 1. மிக முக்கியமானதுப்பா சரிங்களா. வினாவை நாம கவனிக்கணும் சரிங்களா. உறுப்புகளின் எண்ணிக்கை மிக மிக முக்கியமானது. கூட்டுத்தொடர்களை பொறுத்தவரையில கொஸ்டினை சரியா வாசிக்கல அப்படின்னா நமக்கு தான் கொஞ்சம் சங்கடம் சரியா. உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. n equal to L minus A by D plus 1. L என்பது கடைசி உறுப்பு, L is equal to கடைசி உறுப்பு, A என்பது முதல் உறுப்பு, D என்பது இரண்டுக்குமான வித்தியாசம் என்னது 3 சரிங்களா. அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். 111 மைனஸ் 3/3 பிளஸ் 1 சரிங்களா. 111ல 3 போச்சுன்னா என்ன வரும் 108 வரும் கரெக்டா. 108/3 சரியா. அடி பார்ப்போம். 1 3 3 3 9 6 3 18 பிளஸ் 1 சரிங்களா. அப்போ 37 வரும். அப்போ 37 வரும் சரிங்களா. அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன 37 உறுப்புகள் இருக்கு சரிங்களா. அடுத்த வேணா பாருங்க மிக எளிமையானதுதான். ஆனா கொஸ்டின் மட்டும் பார்க்க கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. சரி பார்க்கலாம். ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகள், இரண்டாவது வரிசையில் 21 ரோஜா செடிகள், மூன்றாவது வரிசையில் 19 ரோஜா செடிகள் என்ற முறையில் ரோஜா செடிகள் ஒரு தொடர் வரிசை அமைப்பில் உள்ளன. கடைசி வரிசையில் 5 ரோஜா செடிகள் இருப்பின் அப்பூந்தோட்டத்தின் எத்தனை வரிசைகள் உள்ளன கவனிக்கணும்பா. எத்தனை வரிசைகள் சரிங்களா. அப்ப n equal to L minus A by D plus 1 சரியா. முதல் வரிசையில எத்தனை ரோஜா இருக்கு 23 ரோஜா செடி, இரண்டாவது வரிசையில 21 ரோஜா செடி, மூன்றாவது வரிசையில 19 ரோஜா செடி பிளஸ் எக்ஸெட்ரா. கடைசியில எத்தனாவது 5 ரோஜா செடிகள் இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பூந்தோட்டத்தில் உள்ள எத்தனை வரிசைகள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா. நமக்கு தெரியும்பா n is equal to L minus A by D plus 1. இந்த ஃபார்முலா எதுக்கு சூஸ் பண்ணோம் எத்தனை வரிசை சரிங்களா. எத்தனை எண்ணிக்கை எத்தனை வரிசை எத்தனை உள்ளன இதெல்லாம் ஒன்றை தானே குறிக்குது. சரி L is equal to எவ்வளவு 5, A is equal to 23, D is equal to என்ன வரும் பாரு 21 மைனஸ் 23 மைனஸ் 2. இந்த மாதிரி வேல்யூ மைனஸ் வரும்போது தெளிவாக கவனிச்சுக்கோ. அப்போ L வேல்யூ என்ன 5 மைனஸ் 23 பை D வேல்யூ என்ன நமக்கு வந்திருக்கு மைனஸ் 2 பிளஸ் 1 பா சரிங்களா. மைனஸ் 23ல 5 போச்சுன்னா எவ்வளவு மைனஸ் 18 மைனஸ் 18 பிளஸ் மைனஸ் 2 பிளஸ் 1 ஓர் 2 2 92 18 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் சரியா. 9 பிளஸ் 1 சரிங்களா. 9 பிளஸ் 1 என்ன 10. அப்போ அங்க எத்தனை வரிசைகள் இருந்திருக்கும் 10 வரிசைகள் இருந்திருக்கும். அந்த தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகளின் வரிசை என்ன 10 சரியா. அடுத்து வேணா பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு 6 மற்றும் பொது வித்தியாசம் 5 எனில் அத்தொடர் வரிசையும் அதன் பொது உறுப்பையும் காண்க. மிக மிக முக்கியமானதுப்பா. ஏ கொடுத்துட்டாங்க என்னவா 6ன்னு சொல்லியிருக்காங்க. டி கொடுத்துட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க டி 5ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டு அந்த உறுப்போட வரிசையையும் பொது உறுப்பையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. வரிசை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். 6 5 கூட்டினா 11, 11 கூட 5 கூட்டினா 16, 16 கூட 5 கூட்டினா 21 எக்ஸெட்ரா. இந்த வரிசையை நாம கண்டுபிடிச்சிடலாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க பொது உறுப்பு கேட்டிருக்காங்க. பொது உறுப்புனா என்ன அர்த்தம் Tn. அதான் என்னாவது உறுப்பு தான் பொது உறுப்புன்னு சொல்றாங்க. A plus n minus 1 into D சரியா. A என்ன வரும் 6 பிளஸ் என்ன நமக்கு தெரியாது கவனமா இருக்கணும். என்ன நமக்கு தெரியாது D தெரியும் இல்லையா. 11 மைனஸ் 6 என்ன வரும் 5ன்னு வரும் கரெக்டா. அப்போ இங்க 5 சரிங்களா. 5 உள்ள மல்டிபிள் பண்ணலாமா பண்ணுங்க பார்ப்போம். 6 பிளஸ் 5n மைனஸ் 5ன்னு வரும் சரிங்களா. அப்போ 5n 6ல 5 போச்சு அப்படின்னா பிளஸ் 1
அப்ப அந்த புது வரிசை என்னது 5n பிளஸ் 1. சரிங்களா? அப்ப என்ன வரும் 5n பிளஸ் 1. அப்ப நமக்கான விடை என்னது 6, 11, 16, 21 எக்ஸெட்ரா 5n பிளஸ் 1 என்பது சரியான விடை. சரிங்களா? தெளிவா பாத்துக்கோ என்ன மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து வேணா பாருங்க 125, 120, 115, 110 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வித்தியாசத்தையும் 15வது உறுப்பையும் காண்க. சரிங்களா? அந்த 15வது உறுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த வரிசை என்ன 125, 120, 115, 110 எக்ஸெட்ரா. சரிங்களா? எத்தனாவது உறுப்பு கேட்கறாங்க 15வது உறுப்பு. சரிங்களா? 15வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன Tn = a + n - 1 × d. ஃபார்முலா மறந்துடக்கூடாது. கொஸ்டின் எந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு கவனிக்கணும். சரியா? d = 120 - 125. அப்போ -5 அப்படின்னு வரும். கரெக்டா? சரி. t 15 = a என்ன 125 பிளஸ் n எவ்வளவு 15. 15ல 1 போச்சு அப்படின்னா 14 இன்ட்டு d எவ்வளவுப்பா -5. சரிங்களா? 14 × 5 மல்டிபிள் பண்ணுங்க பார்ப்போம். 14 × 5 4 5 20. 20க்கு 0 2 5 7 70ன்னு வரும். சரியா? அப்போ 125 - 70ன்னு வரும். சரிங்களா? அப்போ 125ல 70 போயிடுச்சுன்னா என்ன 5 5ல 0 ஒன்றும் பிரச்சனை இல்லை 5 12ல 7 போச்சு அப்படின்னா 5. சரியா? அப்ப நமக்கான விடை என்ன 55. சரிங்களா? அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க பொது வித்தியாசத்தையும் 15வது உறுப்பையும் காண்க. பொது வித்தியாசம் என்னப்பா -5 -5. அந்த உறுப்பு என்ன 55. அப்ப நமக்கான விடை என்னது -5, 55 என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க √2, 3√2, 5√2 எக்ஸெட்ரா 12வது உறுப்பு காண்க. சரிங்களா? என்ன கேக்குறாங்க 12வது உறுப்பு காண்க. அப்ப நமக்கான ஃபார்முலா என்ன n = a + n - 1d. சரிங்களா? மிக முக்கியமானதுப்பா. அப்போ a = என்ன √2 முதல் உறுப்பு. சரிங்களா? d = t2 - t1. t2 என்னதுப்பா 3√2 - √2. சரிங்களா? 3√2ல √2 போயிடுச்சுன்னா என்ன வரும் 2√2ன்னு வரும். சரிங்களா? என்ன வரும் 2√2ன்னு வரும். அப்ளை பண்ணுங்க பாப்போம். a வேல்யூ என்னது √2. சரிங்களா? பிளஸ் 12ல 1 போச்சு அப்படின்னா 11. சரிங்களா? 11 × 2√2ன்னு வரும். சரிங்களா? மல்டிபிள் பண்ணுங்க பார்ப்போம். √2 பிளஸ் 11 × 2 22 √2. சரிங்களா? √2 பிளஸ் 22 √2 கூட்டினா என்ன வரும் 23 √2ன்னு வரும். சரிங்களா? அப்ப 12வது உறுப்பு என்னது 23 √2. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க பின்வரும் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள மொத்த உறுப்புகளை காண்க. -1, -5, 6, -1, 3 எக்ஸெட்ரா 10, 3 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்கிறாங்க. சோ அப்ப நமக்கான ஃபார்முலா என்ன n = l - a/d + 1. சரிங்களா? எண்ணிக்கை கேட்கிறாங்க. சோ n = l - a/d + 1. சரிங்களா? a என்னப்பா -1. d = t2 - t1. t2 என்னது -5/6 -1. சரிங்களா? மைனஸும் பிளஸ் ஆயிடும். சரியா? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணு 6ன்னு வரும். அப்ப -5 + 6/6ன்னு வரும். அப்படிதானே? மேல கூட்டிக்க பார்ப்போம் 1/6ன்னு வரும். சரிங்களா? l நமக்கு தெரியும் கடைசி உறுப்பு 10/3. அப்ளை பண்ணலாமா? அப்போ 10/3 மைனஸ் முதல் உறுப்பு -1 மைனஸ் பிளஸ் ஆயிடும் 1/1/6ன்னு வரும். சரிதானா? கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணு 3 ஆயிடுமா? 1 3 3 3 + 10 13. அப்ப 13/3ன்னு வரும். இங்க +1 இருக்கு. சரியா? 13/3 1/6 + 1. இது மேல போகும்போது எப்படி ஆகிடும் 13/3 இன்ட்டு 6/1 + 1ன்னு வரும். 1 3 3 2 3 6 2 13 எவ்வளவுப்பா 26 + 1. அப்ப நமக்கான விடை என்ன 27. வரும் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன 27. சரியா? அடுத்த கணக்கு பாருங்க -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. -11, -15, -19, எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசை எத்தனாவது உறுப்புப்பா 19வது உறுப்பை காண்க. சரிங்களா? இதற்கான ஃபார்முலா என்ன Tn = a + n - 1 × d. சரிங்களா? a வந்து என்னது -11, n என்ன 19, 19ல 1 போச்சு அப்படின்னா 18. d என்ன வரும்பா -15 + 11 என்ன வரும் நமக்கு -4ன்னு வரும். இன்ட்டு -4 18 × 4 எவ்வளவு வரும் 4 8 32 2 3 4 3 7 -72. சரிங்களா? அப்ப -11 -72 கூட்டினா என்ன வரும் சொல்லி பார்ப்போம். 72 11 கூட்டினா என்ன வரும் 3 83 மைனஸ்க்கு அப்படியே வந்துடும். சரிங்களா? -83 என்பது சரியான விடை. சரியா? அப்போ 19வது உறுப்பு என்ன -83. சரிங்களா?
அதாவது என்னன்னா இந்த மாதிரி மைனஸ்லாம் கணக்குல வரும்போது கொஞ்சம் தெளிவாகவும் கவனி. சரியா? ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் நமக்கு வராது. சரியா? ஒரு வினா வந்து கடினமாக இருந்தாலுமே சரி, எளிமையாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எதிர்கொள்வதற்கான காரணம் என்ன? ஒரு மதிப்பெண். சரியா? ஆக எக்காரணத்தை கொண்டு அந்த ஒரு மதிப்பெண்ணை வந்து நம்ம எடுக்காம விட்டுறக்கூடாது. சரியா? அடுத்த வினா பாருங்க. 9, 15, 21, 27, எக்ஸெட்ரா 183 என்ற வரிசையின் நடு உறுப்பு காண்க. மிக முக்கியமானதுப்பா. என்ன கேட்கறாங்க? நடு உறுப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நடு உறுப்பு காண்பதற்கு முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு நாம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மொத்தம் எத்தனை உறுப்பு உள்ளது என்பது கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்ன? n is equal to l minus a by d plus 1. இதுதான் மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கைக்கான ஃபார்முலா. சரிங்களா? l என்ன? கடைசி உறுப்பு 183. a என்பது என்ன? 9. d என்பது என்ன? t2 minus t1. t2 என்னது? 15 minus 9 by 15 minus 9. 15ல 9 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 6ன்னு வரும். வேல்யூ அப்ளை பண்ணுங்க பாப்போம். l equal to 183 minus a வேல்யூ என்ன? 9 by d எவ்வளவு? 6. சரிங்களா? பிளஸ் 183ல 9 போச்சுன்னா எவ்வளவு? 174 by 6 பிளஸ் 1. சரிங்களா? 1 6 6 2 6 12 மீதி 54 வரும். சரிங்களா? 9 6 54. அப்ப நமக்கு என்ன வரும்? 29 பிளஸ் 1ன்னு வருது. அப்போ 30. சரிங்களா? மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? 30 பா. நடு உறுப்புன்னு கேக்குறாங்க. அப்போ 15. அப்ப நடு உறுப்பு எத்தனாவது உறுப்பு? 15வது உறுப்பு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப நமக்கான ஃபார்முலா என்ன? tn = a plus n minus 1 into d. அதான 15வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. a என்னது? 9 plus n எவ்வளவு? 15. 15ல 1 போச்சு அப்படின்னா 14. சரிங்களா? d வேல்யூ என்னது? 6. மல்டிபிள் பண்ணுங்க. 14 into 6. 6 4 24க்கு 4 மீதி 2 6 8 84. அப்போ 9 plus 84ன்னு வரும். சரியா? 84 கூட 9 கூட்டு 93. அப்ப நடு உறுப்பு என்ன? 93. அது கூட 9 கூட்டினா 99. சரிங்களா? நடு உறுப்பு என்னவா இருக்கும்? 93 99. அதுக்கு இடைப்பட்டதாக இருக்கும். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. 3 plus k 18 minus k 5k plus 1 என்பவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பு காண்க. என்ன கேட்கிறாங்க? k இன் மதிப்பு காண்க. சரிங்களா? இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா t2 minus t1 equal to t3 minus t2. ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? அதாவது 3 உறுப்பு கொடுத்துட்டு ஈக்குவல் பண்ண சொன்னாங்க அப்படின்னா 2 minus 1 equal to 3 minus 2. சரிங்களா? ஈக்குவல் பண்ணுங்க பாப்போம். 18 minus k. சரிங்களா? minus 3 plus k equal to 5k plus 1 minus 18 minus k. சரிங்களா? மைனஸ் உள்ள கொண்டு போய் பார்ப்போம். 18 minus k minus 3 minus k equal to 5k plus 1 minus 18 minus மைனஸும் plus k. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணுங்க பார்ப்போம். 18ல 3 போச்சு அப்படின்னா 15. சரிங்களா? minus 2k equal to 5k 6k. சரிங்களா? 18ல 1 போச்சு அப்படின்னா minus 17. சரிங்களா? கேவலம் ஒன் சைடு கொண்டு போ, வேரியபிள்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 6k plus 2k, இந்த 2k அங்க போகும்போது பிளஸ் ஆயிடும். 2k equal to minus 17 இந்த பக்கம் வரும்போது பிளஸ் 17 ஆயிடும். அப்போ 15 17 கூட்டினா என்ன வரும் பாரு? 12க்கு 2 மிச்சம் 1 32ன்னு வரும். சரிங்களா? என்ன வரும்? 32. ஆட் பண்ண 6k plus 2k எவ்வளவு வரும்? 8k equal to 32. சரிங்களா? k equal to 32 வகுத்தல் 8ன்னு வரும். சரிங்களா? 1 8 8 4 8 32. அப்ப k equal to 4ன்னு வரும். சரிங்களா? அப்ப k வின் மதிப்பு என்ன? 4 என்பது சரியான விடை. சரிங்களா? 4, 7, 10, எக்ஸெட்ரா 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரின் நடு உறுப்பு காண்க. சரிங்களா? என்னது? 4, 7, 10, எக்ஸெட்ரா 118 என்ற முடிவுறு அப்படின்னா முடிவுறாம ஒரு இருக்கும், அதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? என்ற கூட்டுத்தொடரின் நடு உறுப்பு கேட்கிறேன். நடு உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்படிதானே? மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மொத்தம் எத்தனை உறுப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? n is equal to l minus a by d plus 1. சரியா? நேரடியா அப்ளை பண்ணி பார்ப்போம். l equal to 118 மைனஸ் a ஓட மதிப்பு என்ன? 4. சரியா? d செகண்ட் உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு என்ன வரும்? 3ன்னு வரும். அப்போ 3 பிளஸ் 1 பா. அப்போ 118ல 4 போச்சுன்னா எவ்வளவு? 114 by 3 பிளஸ் 1. சரியா? 1 3 3 9 மீதி 24ன்னு வரும். 8 3 24. சரிங்களா? அப்ப நமக்கு என்ன வர போகுது? 39ன்னு வரும். சரியா? அப்ப அங்க என்ன சொல்லியிருக்காங்க? முடிவுறுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும்? 40 எடுத்துக்கணும். சரிங்களா? முடிவுறுனா நம்ம தோராயமாக முடிவுறாம இருக்கும், அதை நீங்க முடிச்சுக்கணும்னு அர்த்தம். முடிவுறுன்னு கொடுத்ததால 40ன்னு எடுத்துக்கணும். சரிங்களா? 40ல பாதி என்னதுப்பா? 20. சரிங்களா? அப்ப 20வது உறுப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் நம்ம கொஸ்டின். அப்போ tn = a plus n minus 1 into d. சரியா? a என்னதுப்பா? 4.
பிளஸ் என்ன என்ன 20 20ல 1 போச்சு அப்படின்னா 19 இன்ட் டியோட வேல்யூ என்னது 3. சரியா 19 இன்ட்டு 3 எவ்வளவு வரும் 4 பிளஸ் 3 9 27க்கு 7 மீதி 2 3 2 5 57ன்னு வருது. சரிங்களா 57 பிளஸ் 4 என்ன வரும் 61. சரிங்களா அப்போ நடு உறுப்பு நமக்கு என்னன்னு வந்திருக்கு 61ன்னு வந்திருக்கு. சரிங்களா நமக்கான விடை 61. தெளிவா இரு, நடு உறுப்பு கேட்கும் பொழுது தெளிவா போடு. சரியா அடுத்த வினா பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஐந்தாவது உறுப்பின் ஐந்தாவது தடவையானது எட்டாவது உறுப்பின் எட்டாவது தடவைக்கு சமமாக இருந்தால் 13வது உறுப்பை காண்க. சரிங்களா ஐந்தாவது உறுப்புனா T5 அதானப்பா கான்செப்ட். ஐந்தாவது உறுப்பின் 5 தடவையானது T8 எட்டாவது உறுப்பின் 8 தடவைக்கு சமம் எனில் அப்போ 13வது உறுப்பு என்ன கேக்குறாங்க. 13 அர்த்தம் T13 சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. Tn எப்படி எழுதலாம் a plus n minus 1 into d இப்படி எழுதலாமா. அப்போ 5 T5 எப்படி எழுதலாம் a plus n 5 தானே 5 minus 1 4 4d எழுதலாம். சரியா அப்போ இதே கான்செப்ட்ல எழுத பார்ப்போம் 8 a plus 7d அப்படின்னு எழுதலாம். சரிங்களா உள்ள மல்டிபிள் பண்ணுங்க 5a plus 5 20 plus 20d equal to 8a 8 7 56d. சரியா 5a அந்த சைடு போகும்போது என்ன ஆகும் மைனஸ் ஆயிடும். அப்போ 3a அப்படின்னு வரும். சரிங்களா என்ன கொண்டு வருவோம் மைனஸ் ஆயிடுமா. மைனஸ் 56ல 20 போச்சு அப்படின்னா மைனஸ் 36d. சரிங்களா 3a அப்போ a வந்து வச்சுக்கிட்டு 36/3dன்னு வரும் மைனஸ். சரியா 1 3 3 2 3 6 அப்போ 12. அப்போ a ஈக்குவல் டு மைனஸ் 12d அப்படின்னு இருக்கு. அப்படிதானே இருக்கு. d அந்த சைடு கொண்டு வந்தா என்ன ஆகும் a பிளஸ் 12d ஈக்குவல் டு 0ன்னு வரும். அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இதை பாரு a plus 12d இப்ப என்ன சொன்னாங்க 13வது உறுப்புக்கு சமமாக இருந்தால் உறுப்பு காண்கன்னு கேக்குறாங்க. 13வது உறுப்பு என்ன T13 ஈக்குவல் டு a plus 12d. சரிங்களா 13வது உறுப்பு என்னதான் வரும் நமக்கு போகுது a plus 12d தான் வரும். அப்போ மைனஸ் a plus 12d ஈக்குவல் டு 0 மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் ஆயிடும். அப்போ 0ன்னு வரும். சரிங்களா அப்போ 13வது உறுப்பு என்னவா இருக்கும் 0வா இருக்கும். சரியா அடுத்த வினா பாருங்க 5 பிளஸ் 11 பிளஸ் 17 பிளஸ் எக்ஸெட்ரா 95 என்ற கூட்டுத்தொடரின் கூடுதல் காண்க. என்ன கேட்கிறாங்க கூடுதல் கேட்கிறாங்க. சரியா 5 பிளஸ் 11 பிளஸ் பிளஸ் எக்ஸெட்ரா 95 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் கூடுதல் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூ. சரிங்களா இதுக்கு என்ன பண்ணணும் n is equal to l minus a by d plus 1 மொத்த உறுப்புகள் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதோட கூட்டுத்தொகையை நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா l எவ்வளவு 95 a எவ்வளவு 5 d எவ்வளவு 11 மைனஸ் 5 ஈக்குவல் டு 6ன்னு வரும். அப்ளை பண்ணுங்க பாப்போம் 95 மைனஸ் 5 பை 6 பிளஸ் 1. சரிங்களா என்ன வரும் பாரு 95ல 5 போச்சு அப்படின்னா 90ன்னு வரும் பை 6 பிளஸ் 1 1 6 6 5 6 30 அப்போ 15 பிளஸ் 1 எவ்வளவு 16 1 6 16ன்னு வரும். n ஈக்குவல் டு 16 பா. சரியா மொத்தம் 16 உறுப்பு இருக்கு. சரிங்களா நமக்கு தெரியும் உறுப்புகளின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னது s ஈக்குவல் டு n/2 l plus a ன்னு வரும். சரிங்களா n/2 l plus a இது உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம். சரிங்களா n எவ்வளவு வந்தது 16/2 l எவ்வளவு 95 பிளஸ் a எவ்வளவு 5. சரிங்களா அப்போ 16/2 100. சரியா 1 2 2 8 2 16 அப்போ 8 × 100ன்னு வரும். அப்ப ஆன்சர் எவ்வளவு 800. ஆக 5 பிளஸ் 11 பிளஸ் 17 பிளஸ் எக்ஸெட்ரா 95 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் உறுப்புகளின் கூடுதல் என்ன 800. சரிங்களா 2 ஃபார்முலா எழுதிருக்கோம் பாத்துக்கோ. சரிங்களா இது எதுக்கு எத்தனை உறுப்புகள் கண்டுபிடிக்கிறது, இது எதுக்கு உறுப்புகளின் கூடுதலுக்கு. சரியா அடுத்த வினா பாருங்க 8ஆல் வகுப்படும் அனைத்து 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல். சரிங்களா 8ஆல் வகுப்படும் அனைத்து 3 இலக்க இயல் எண்களின் கூடுதல் 100. சரிங்களா 3 இலக்கம் எங்க முடியும் 999. சரிங்களா 100 8ஆல் வகுங்க 1 8 8 மீதி 20ன்னு வந்துருமா 2 8 16 மீதி எவ்வளவு பெண்டிங் வேணும் 4. அப்போ முதல் உறுப்பு எவ்வளவுப்பா 104. சரிங்களா கடைசி உறுப்புக்கு வாங்க 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா 1 8 8 மீதி எவ்வளவு வரும் 19ன்னு வரும். 2 8 16 மீதி எவ்வளவு வரும் 39ன்னு வரும். 4 8 32 மீதி 992ன்னு வரும் கடைசி உறுப்பு. l ஈக்குவல் டு 992. இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். n is equal to l minus a by d plus 1. சரிங்களா கடைசி உறுப்பு என்னது 992. முதல் உறுப்பு என்ன 104 வித்தியாசம் 8. சரிங்களா அப்போ 992ல 104 போயிடுச்சுன்னா என்ன 2 4. சரிங்களா 12ல 4 போச்சு அப்படின்னா 8 8 8. சரிங்களா பிளஸ் 1 இருக்கு 888/8 பிளஸ் 1
ஒரு 8 ஒரு 8 ஒரு 8 அப்ப என்ன வரும் நமக்கு 112ன்னு வரும். சரிங்களா? இது என்னது? 3 இலக்க எண்களின் எண்ணிக்கை. நமக்கு கிட்ட நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 இலக்க எண்களின் கூடுதல் கேட்கிறாங்க. அப்போ Sn = n/2 a + l. சரிங்களா? n என்ன? 112/2. a என்ன? 104. l என்ன? +992. சரியா? O 2 2 I 2 10 R 2 12 56. சரிங்களா? 992 104 கூட்டுங்க பார்ப்போம். 6 9 10 1096. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாங்களா? 6 36க்கு 6 மீதி 3 6 9 50 6 9 54 57க்கு 7 மீதி 5 0 ஆயிடும் 5 6. சரிங்களா? 5ஆல மல்டிபிள் பண்ணும்பொழுது 5 30க்கு 0 மீதி 3 5 9 எவ்வளவு? 45 48க்கு 8 மீதி 4 0 4 5 6 7 13க்கு 3 மிச்சம் 1 11க்கு 1 மிச்சம் 1. சரிங்களா? 61376. 8ஆல் வகுப்படும் 3 இலக்க எண்களின் கூடுதல் எவ்வளவு? 61376 என்பது சரியான விடை. சரிங்களா? அடுத்து என்ன பாருங்க. 3, 15, 27, 39 என்ற தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு காண்க. 3, 15, 27, 39 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு காண்க. சரிங்களா? எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா என்ன? Tn = a + n - 1 × d. சரியா? a என்னப்பா? 3. எண்ணாவது உறுப்பு நமக்கு என்னன்னு தெரியாது. n - 1 d தெரியும். சரியா? t2 - t1 15 - 3 12ன்னு வரும். சரிங்களா? அப்போ 3 + n - 1 × 12 12 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. 12n - 12. அப்போ 12n -12ல 3 போச்சுன்னா எவ்வளவு வரும்? -9. சரியா? அப்ப நமக்கான விடை என்னது? அப்போ எண்ணாவது உறுப்பு என்னது? 12n - 9 என்பது எண்ணாவது உறுப்பு. சரிங்களா? அடுத்து வினா பாருங்க. 8, 7 1/4, 6 1/2, 5 1/4 எக்ஸெட்ரா முதல் 15வது உறுப்பின் கூடுதல் என்ன? முதல் 15வது உறுப்பின் கூடுதல் என்ன? இதுக்கான ஃபார்முலா என்ன? Sn = n/2 2a + n - 1 × d. ஏன்னா முதல் 15வது உறுப்புகளின் கூடுதல். சரிங்களா? n என்ன? 15/2. சரிங்களா? 2a 2 8 16 பிளஸ் n என்னதுப்பா? 15. அப்போ 14ன்னு வந்துடும். சரிங்களா? d என்னது? இங்க வாங்க. 7 1/4 கலப்பு பின்னத்துல இருக்கா? 4 7 28 29/4 -8. சரிங்களா? அப்போ 29 4 8 எவ்வளவு? 32 32/4ன்னு வரும். சரிங்களா? அப்போ 32ல 29 போச்சுன்னா என்ன வரும்? -3/4. சரிங்களா? அப்போ -3/4 2 4 7 2 14. சரிங்களா? அப்போ 15/2 16 பிளஸ் 7 3 எவ்வளவு? 21. அப்போ -21/2ன்னு வரும். சரிங்களா? 2 16 எவ்வளவு? 32. அப்போ 32 - 21 போச்சு அப்படின்னா 11ன்னு வரும். அப்போ 15/2 × 11/2. சரிங்களா? மல்டிபிள் பண்ணுங்க பார்ப்போம். 15 × 11 எவ்வளவு? 15 15 165 165/4ன்னு வரும். சரிங்களா? எப்படி அடிக்கலாம்? 4 4 16 1 4 4 மீதி என்ன வரும்? 1/4ன்னு வரும். சரிங்களா? அப்ப நமக்கான விடை என்னது? 41 1/4 என்பது நமக்கான விடை. சரிங்களா? முதல் 15வது உறுப்புகளின் கூடுதல் எவ்வளவு? 41 1/4. சரியா? அடுத்து வேணா பாருங்க. 0.40 பிளஸ் 0.43 பிளஸ் 0.46 பிளஸ் எக்ஸெட்ரா 1 என்ற தொடரின் கூடுதல் காண்க. முதல் வினா பாருங்க. 0.40 பிளஸ் 0.43 0.46 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 1 என்ற கூட்டுத்தொடரின் கூடுதல் காண்க. அப்போ n = l - a/d பிளஸ் 1. a எவ்வளவுப்பா? 0.40. சரியா? d எவ்வளவு? 0.43 மைனஸ் 0.04 0.40. அப்ப நமக்கு என்ன வரும்? 0.03ன்னு வரும். சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 மைனஸ் 0.40 பை 0.03 பிளஸ் 1. 1ல 40 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 0.60 பை 0.03 பிளஸ் 1. எப்படி அடிக்கலாம்? 100ஆல மல்டிபிள் பண்ணா 60/3 பிளஸ் 1. 1 3 3 23 60. அப்ப 20 பிளஸ் 1 எவ்வளவு வரும்? 21 அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்த ஃபார்முலா என்ன? n/2 a + l. சரிங்களா? n என்னது? 21/2. a எவ்வளவு? 0.40 0.40 பிளஸ் 1 கூட்டினா என்ன வரும் பாரு? 1.40 21/2 1.40ன்னு வரும்.
சரிங்களா? அடிக்கலாமா? 1 2 2 7 2 14 அப்போ 0.7 வரும். மல்டிபிள் பண்ணுங்க. 21 இன்ட்டு 0.7 7 2 7 14 அப்புறம் 0 புள்ளி வச்சா 14.7 என்பது நமக்கான விடை. 14.7 என்பது நமக்கான விடை. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க. 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுப்படும் அனைத்து இயல் எண்களின் கூடுதல் காண்க. சரிங்களா? கூடுதல் கேட்கிறாங்க. 300க்கும் 600க்கும். சரிங்களா? 300 7ஆல் வகுத்துடலாமா? 4 7 28 மீதி 20 வரும். சரிங்களா? 2 7 14 2 7 14 பிளஸ் 6 வரும். அப்ப முதல் உறுப்பு எவ்வளவு? 301. கடைசி உறுப்பு பாருங்க. 600 7ஆல் வகுக்கணும். 8 7 56 மீதி 40ன்னு வரும். சரிங்களா? 7 35 மீதி 5ன்னு வரும். சரிங்களா? அப்ப L எவ்வளவு? 595. சரிங்களா? அப்ப N எப்படி கண்டுபிடிக்கலாம்? L மைனஸ் A பை D பிளஸ் 1. சரியா? L எவ்வளவு? 595. முதல் உறுப்பு எவ்வளவு? 301 பை D எவ்வளவு? 7 பிளஸ் 1. சரிங்களா? 595ல 301 மைனஸ் பண்ணி என்ன வரும் பாரு? 4 9 2. சரிங்களா? 294 பை 7 பிளஸ் 1 1 7 7 4 28 14 வரும். 2 7 14 அப்ப 43 42 பிளஸ் 1 43. சரிங்களா? அப்ப மொத்த எண்களின் கூடுதல் Sn = n/2 a plus l. சரிங்களா? n எவ்வளவுப்பா? 43 பை 2. சரிங்களா? a என்னது? a என்ன? 301 பிளஸ் 595. கூட்டுங்க பார்ப்போம். 6 9 8 896 43 பை 2 896. அடிக்கலாமா பாரு? 1 2 2 4 2 8 மறுபடியும் 4 2 8 8 2 16. சரிங்களா? அப்ப 43 இன்ட்டு 4 4 8 மல்டிபிள் பண்ணுங்க பார்ப்போம். 3 8 24க்கு 4 மீதி 2 முன்னாங்க 12 14க்கு 4 மிச்சம். அடுத்து வேணா பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 7வது உறுப்பு -1 மற்றும் 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? உறுப்பு -1 16வது உறுப்பு 17 எனில் அதன் பொது உறுப்பை காண்க. சரிங்களா? T7. இப்ப 7வது உறுப்பு நம்ம எப்படிப்பா எழுதுவோம்? a plus 6d = -1. 16வது உறுப்பு எப்படி எழுதுவோம்? a plus 15d = 17. சரியா? பொதுவா மைனஸ் பண்றேங்க. ஏவுக்கு a கேன்சல். 15d ல 6 போச்சுனா எவ்வளவு வரும்? 9d ன்னு வரும். சரியா? -9d ன்னு வரும் ஈக்குவல் டு 17 -18. அப்போ d = மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல். 1 9 9 2 9 18. அப்ப d = 2 ன்னு வரும். சரிங்களா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாப்போம். a plus 6d = -1 ன்னு சொல்றாங்க. சரியா? a வை வச்சுக்கோ. 2 6 12. சரிங்களா? -1 இன்னால வரும்போது -12 ஆயிடும். அப்ப a = எவ்வளவு? -13 ன்னு வரும். சரிங்களா? பொது வடிவம் கேட்டிருக்காங்க. பொது வடிவம் எப்படி? tn பொது வடிவம் என்ன? tn = a plus n minus 1 into d. a என்னதுப்பா? -13 plus n minus 1. d எவ்வளவு? 2. 2 உள்ள மல்டிபிள் பண்ணுங்க. -13 plus 2n minus 2. சரிங்களா? இப்போ என்ன வரும்? 2n minus 15 என்பது பொது வடிவம். அப்போ tn = 2n minus 15 என்பது அதற்கான பொது வடிவம். சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க. 7, 13, 19, எக்ஸெட்ரா 205 என்ற கூட்டுத்தொடரின் மொத்த உறுப்புகளை காண்க. மொத்த உறுப்புனா என்னப்பா? 7, 13, 19, எக்ஸெட்ரா 205 என்ற கூட்டுத்தொடரின் மொத்த உறுப்புகளை காண்க. அப்போ n = l minus a by d plus 1. சரிங்களா? l என்ன? கடைசி உறுப்பு 205 மைனஸ் a என்பது முதல் உறுப்பு 7. d என்பது 13ல 7 போச்சுனா எவ்வளவுப்பா? 6. சரியா? 6 plus 1. 205ல 7 போச்சுனா எவ்வளவு? 198 by 6. 1 6 6 3 18 மீதி 18 ஆயிடும். 3 18. அப்ப 33 plus 1 = 34. சரியா? அப்ப மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன? 34. சரிங்களா? அடுத்து வேணா பாருங்க. ஒரு கூட்டுத்தொடர் 10வது மற்றும் 18வது உறுப்புகள் முறையே 41 மற்றும் 73 எனில் 27வது உறுப்பை காண்க. சரிங்களா? 10வது உறுப்பு என்ன கொடுத்திருக்காங்க? 41. சரிங்களா? அடுத்து 18வது உறுப்பு என்ன சொல்றாங்க? 73. சரியா? எப்படி எழுதுவோம்? a plus 9d = 41. சரியா? a plus 17d = 73. மைனஸ் பண்ணுங்க. a கேன்சல் ஆயிடும். சரிங்களா? 17 9 போச்சு அப்படின்னா -8d ன்னு வரும்.
73ல 41 போயிடுச்சுன்னா மைனஸ் 32 வரும். மைனஸ்க்கு மைனஸ் 1 8 8 4 8 32. அப்ப டி ஈக்குவல் டு எவ்வளவு 4. சரிங்களா? ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல போடலாமா? a பிளஸ் 9d ஈக்குவல் டு 41. ஏவை வச்சுக்கோ. 9 4 எவ்வளவு 36. 41 மைனஸ் 36 வருமா? அப்போ a ஈக்குவல் டு 5. சரிங்களா? இப்ப என்ன கேட்கறாங்க? 27வது உறுப்பு கேட்கறாங்க. 27வது உறுப்பு எப்படி எழுதுவோம்? t27 ஈக்குவல் டு a பிளஸ் 26d அப்படின்னு எழுதுவோம். a என்ன 5 பிளஸ் d என்னப்பா 4. சரிங்களா? அப்ப 4 × 26. 26 × 4 என்ன வரும் பாரு? 4 6 24க்கு 4 2 4 8 8 4 2 8 8 2 10 104 வரும். 5 பிளஸ் 104 104 5 109. சரிங்களா? அப்ப 27வது உறுப்பு என்னது நமக்கு 109. சரிங்களா? 27வது உறுப்பு 109. சரிங்களா? பின்வரும் கூட்டுத்தொடரில் கூட்டு பலனை காண்க. 38 பிளஸ் 35 பிளஸ் 32 பிளஸ் எக்ஸெட்ரா 2. சரிங்களா? அப்போ n = என்னப்பா l - a / d + 1. சரிங்களா? l வந்து கடைசி உறுப்பு 2. முதல் உறுப்பு எவ்வளவு 38 பை 35 - 38 -3 வரும். சரியா? பிளஸ் 1. 38ல 2 போச்சு அப்படின்னா -36/3 பிளஸ் 1. மைனஸ் மைனஸ் கேன்சல். 1 3 3 2 3 6. அப்போ 12 பிளஸ் 1. சரிங்களா? என்ன வரும் 13. அப்போ n = 13 வரும். சரிங்களா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க? கூட்டல் பலன் கேட்டிருக்காங்க. அப்போ n/2 a + l ன்னு வரும். சரியா? n என்ன 13/2. a என்ன 38. l என்ன 2. சரிங்களா? அப்போ 13 × 40/2 வரும். 1 2 22 40. அப்போ நமக்கு என்ன வரும்? இப்போ 13 × 20 மல்டிபிள் பண்ணா நமக்கான ஆன்சர் 13 2 26. சரிங்களா? 260 என்பது சரியான விடை. சரிங்களா? கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடரை பொறுத்தவரையில டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரையில கேட்கறது ரேர். சரிங்களா? எப்பயாச்சும் ஒரு முறை தான் கேட்பாங்க. கேட்கும்போது என்ன மாதிரினா பேசிக் சம்ஸ் தான் கேட்பாங்க. சரியா? அதனால நீங்க ஃபார்முலாவையும் அந்த எளிமையான சம்களையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பகுதியில இருந்து வினாக்கள் கேட்கும்பொழுது எளிமையான முறையில நாம எதிர்கொள்ளலாம். சரிங்களா? தேங்க்யூ டு ஆல்.